ஓய்வதில்லை இனிமே, ஓய்வதில்லை இனிமே. அற்புத காலத்தை கொள் அடியாரை காத்தனைத்தான், அற்புத காலத்தை கொள் அடியாரை காத்தனைத்தான். அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு கோத்திரமே, அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு கோத்திரமே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. அந்தி நெருங்கிலோரை இன்று வரையும் காட்டி, அந்தி நெருங்கிலோரை இன்று வரையும் காட்டி. அந்தந்து வேண்டியதை அன்புடனாலின்று வைத்தான், அந்தந்து வேண்டியதை அன்புடனாலின்று வைத்தான். தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. கன்னிகளுக்கு தப்பி கற்பனை போல என்னை, கன்னிகளுக்கு தப்பி கற்பனை போல என்னை எண்ணிய ஆதரித்த ஏகனையில் தோன்றறிந்து, எண்ணிய ஆதரித்த ஏகனையில் தோன்றறிந்து. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தார் தாங்கி, அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தார் தாங்கி. என்னை தம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே, என்னை தம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. வந்தவன் இயேசு தாமே மகிமையில் தோன்றுகையில், வந்தவன் இயேசு தாமே மகிமையில் தோன்றுகையில். மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன், மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன். தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. எப்படி போற்றுவேனோ என்னாலும் நேசனையே, எப்படி போற்றுவேனோ என்னாலும் நேசனையே. பலரும் தோற்றினங்கள் ஏறெடுப்பே, பலரும் தோற்றினங்கள் ஏறெடுப்பே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. எப்படி போற்றுவேனோ என்னாலும் நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னாலும் நேசரையே. எந்திக எப்பொழுது ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே, எந்திக எப்பொழுது ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. தேவதயாவதனை துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே, துதிப்பது ஓய்வதில்லை இனிமே. தேவதயாவதனை
அவனை ஒளிப்பது ஓய்வதில்லை ஒளிப்பது ஓய்வதில்லை ஒளிப்பது ஓய்வதில்லை 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 ஸ்தோத்திரமானவரே தேவதயாவரனை துதிக்கின்ற நேரம் அதிகாலையில் உம்மை உயர்த்திடுவோம் துதிகளை ஏற்றிட வருபவரே துதிக்கு பாத்திர நீர்தானே இந்த புகழுக்கு பாத்திர நீர்தானே ராதரமரதனா ஓ ரஷரமரி கரரமர ஹalleluya ஹரவர ஷரதுபினரம ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ரிவரமர கதரா ரிகனம ஷதர ரிகனம துதிகளை ஏறெடுப்போ தூயவர் சமூகத்திலே துதிகளை ஏறெடுப்போ தூயவர் சமூகத்திலே துதிகளில் வாழ்பவரே துதியில் எழுந்தருளோ துதிகளில் வாழ்பவரே துதியினில் எழுந்தருளோ துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளில் வாழ்பவரே துதிகளில் துதிகளில் வாழ்பவரே துதிகளில் துதிகளில் வாழ்பவரே துதிகளில் வாழ்பவரே துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளில் வாழ்பவரே துதிகளில் துதிகளில் வாழ்பவரே துதிகளில் துதிகளில் நடுவே அசைவாடுவோ துதிகளில் நடுவே அசைவாடுவோ துதிகளை செலுத்திடும் நேரத்திலோ துதிகளை செலுத்திடும் நேரத்திலோ துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளை செலுத்திடுவோ தூயவர் சமூகத்திலே துதிகளில்
சமூகத்திலே துதிகளில் வாழ்ந்தவனே துதிகளில் எழுந்தருளே துதிகளில் வாழ்ந்தவனே துதிகளில் எழுந்தருளே துதிகளில் வாழ்ந்தவனே துதிகளில் எழுந்தருளே துதிகளில் வாழ்ந்தவனே உங்க கிருபை எங்க மேல அமரணுமே சமரகாரவாரி காடாடா ரத்தம் செய்வாண்டவரே இயேசு ரத்தம் செய்யா இயேசு ரத்தம் செய்யா ஆமாண்டவரே தொடர்ந்து எங்கள் நடுவில் எழுந்து எங்களை ஆசீர்வதி தேவக்கரம் கொடுத்து எங்களை வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் வேதத்தில் சில வார்த்தைகளை படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே ஸ்தோத்திரம் கவனிங்கள். ஸ்தோத்திரம். அங்கே இருந்தால் தூங்குவீங்க, 2 பேர் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்று மாதிரி இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் உட்கார விடாது, இங்கே வந்துருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கோபம் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். வாங்க அப்படியே வந்துடுங்க. ஸ்தோத்திரம். கோபம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்கிற வசனத்தை எல்லோரும் எழுதணும். பேனாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. பேனாலாம் எடுத்து வச்சுட்டு அந்த தம்பிலாம் எழுத சொல்லுங்கள். தம்பி பேனை எடுத்துகிட்டு வாங்க. எல்லோரும் பேனை எடுத்துகிட்டு வாங்க, நோட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். எழுதணும், எல்லோரும் எழுதணும். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறோன்றதை நம்ம எழுதுனா தான் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். தூக்க மயக்கங்கள் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக என்னுடைய வார்த்தையை கேட்கலாம். நம்ம எடுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, போங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார் இப்போ ஸ்தோத்திரம். இங்கே கோபம் என்று சொல்லப்படுகிறது. கோபம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது அது மிகவும் பாதிப்பான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஒரு பாதிப்பான வார்த்தை. ஸ்தோத்திரம். இந்த எபிரேய சொற்களில் அந்த கோபம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா பெருமதி அல்லது வெள்ளம் போன்ற சீற்றம் என்று சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் உதாரணங்களை அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். கோபம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் பெருமதி அல்லது வெள்ளம் போன்ற சீற்றம்.
ஸ்தோத்திரம். வெள்ளம் போன்ற சீற்றம் அப்படின்னா அது தெய்வீக தண்டனையை குறிக்கும். ஸோ அதுக்கு உதாரண வசனங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் விதமாக சொல்கிறாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 9:19 அதிலே இவ்விதமாக சொல்லுகிறார். ஏசாயா 9:19வது வசனம் என்ன சொல்லுகிறது? சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான் என்றால். அந்த சினம் சோத்திரம் இங்கே அந்த மாதிரி ஒரு பெருமதி அல்லது வெள்ளம் போன்ற சீற்றம் தெய்வீக தண்டனையை குறிக்கும் உதாரணம். அது ஏசாயாவை இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரின் கோபம் எரிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எபிரேய வசனங்களில் தம்பி எழுதுனீங்களா? பேர் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க, போங்கப்பா, எந்திரிங்க. காலையில் உங்களுக்கு வேலையே இல்லை, கொஞ்சம் இப்படி வாங்க, எனக்கு எதுக்கு வாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா சில பேரை ஸ்தோத்திரம் ஒன்று படிக்கவும் மாட்டாங்க, பைபிள் படிக்கவும் மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் ஸ்தோத்திரம் கொஞ்சம் தம்பி இப்படி எதுக்கு இப்படி உட்காருங்க, இப்படி வாங்க. அது ஏன் மறைவில் போய் உட்காந்துருக்கீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் வெளியரங்கமாக இருங்க. ஸ்தோத்திரம். ஆக நல்லா கவனிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேய சொற்கள் என்ன சொல்லுகிறது? பெருமதி அல்லது வெள்ளம் போன்ற சீற்றம். அது அந்த கோபம்னாலே ஒரு மனிதனை அலக்களித்து அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நல்ல காரியங்கள் எல்லாம் அது கெடுத்து போடுது. சோதரன் நிறைய விஷயங்கள் அது செய்யுது. ஆனாலும் நம்ம இந்த கோபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர ஒரு வார்த்தையை நம்ம படிக்க பார்க்கலாம். எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. எபிரேயர் 4:12. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4:12. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாக்களையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். அதில் நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய இத்தனை அவயவங்கள். ஸ்தோத்திரம். அதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். எந்த பட்டயத்தையும் கருக்கான ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், நல்லா கவனிக்கணும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு மனிதனுக்குள்ள இந்த கோபம் வெளிப்படும் போது எல்லா இடங்களிலும் ஒரு பிரிவினை உள்ளே ஏற்படுகிறது. மனிதனுக்குள்ள இந்த பிரிவினைகள் ஏற்படும். எல்லா அவயவங்களையும் அது டச் பண்ணுதான். இந்த கோபம் அது சரியான ஒரு இடத்துல போய் அது இத்தனை காரியங்களையும் அது நாசப்படுத்துவது போல அந்த ஆத்துமாவை கெடுத்து போடுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கோபத்தினால பெரிய ஒரு ஆசீர்வாதம்லாம் வரும்லாம் சொல்ல முடியாது. நம்ம சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக வாழலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது என்றைக்கும் நமக்கு ஒரு பாதிப்பு தான். அது ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் இன்னொரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:8 படிங்க. 37:8 படிங்க. ஆமாம், கவனிங்க. அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படித்த வசனம் அத்தனை அவயவங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது தான் தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ள சில நேரத்தில் வெளியே போகும்போது அந்த அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு நாம் மிகுந்த சிரமத்துக்குள்ளே மாறுறோம். ஆனால் ஸ்தோத்திரம், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவார். இத்தனை அவயவங்களையும் இத்தனை சூழ்நிலைகளையும் கட்டுக்கோப்பாக கொண்டு வருவார். அடுத்தது இப்போ நம்ம வாசித்தோம். திரும்ப படிங்க. 37:8. கோபத்தின் ஆமாம், கோபத்தை என்ன செய்யணுமா? புரியல. ஸ்தோத்திரம். நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறது எனக்கு அங்கேருந்து வார்த்தை சரியாக வரல. தம்பிங்க மைக்கும் வைக்க மாட்டுறாங்க. சரியாக எனக்கு புரியல. அவனுலால் படித்து சொல்லுவானா, அவனும் கம்முன்னு இருக்கானுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தை எனக்கு சரியாக சேரல. ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த லாஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பா அந்த கேட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஆவியானுடைய நடத்துதல்னா என்னன்னே தெரியாது. என்ன செவிட்டு உரியனை போல் இருக்கீங்க. தம்பி மைக் கொடுங்க. ஒன்று நீங்களாவது படிக்கணும் கிட்ட இருந்து. உங்களுக்கு அது முடியாது. கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோ நீட்டத்துக்கு மைக் வராது. படிக்கிறவங்கன்னா அங்கே வரணும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 8வது வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். 37:8 ஸ்தோத்திரம். கோபத்தை நெகிழ்ந்து, ஸ்தோத்திரம், உக்கிரத்தை விட்டுவிடு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கோபத்தை என்ன செய்யணுமா? நெகிழ்ந்து. ஸ்தோத்திரம். கோபத்தை நெகிழ்ந்துனா எப்படி சொல்லலாம்? ஏமா இந்த சைடு இப்படி வந்துருக்குமா, மைக் செட் அங்கே தானே இருக்கு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோபத்தை நெகிழ்ந்து. ஸ்தோத்திரம். அப்போ கோபத்தை என்ன செஞ்சணும்? நெகிழ்ந்துனா அதை ஆண்டவருடைய சார்பில் எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம், அதை விட்டுடுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த சாப்டரே நமக்குள்ளே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே கோபத்தை மறைச்சிடுங்க, அல்ல கோபத்தை இழந்துருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நெகிழ்ந்து, ஸ்தோத்திரம், அதை விட்டு விடுங்கன்றார். கோபத்தை விட்டு விடுங்கன்றார். ஸ்தோத்திரம். அப்போ இது ரொம்ப நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோபங்கள் நம்ம மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே அந்த வேதத்திலே நீங்கள் பாருங்களேன். கோபப்பட்டவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். கோபப்பட்டவர்கள் சிக்குண்டார்கள். ஸ்தோத்திரம். அந்த கோபத்தினால எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வருது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோபமும் படக்கூடாது, ரொம்ப ஆதரவாகவும் இருக்கக்கூடாது. நான் ஓவர். ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவர் இயேசுகிட்ட எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் என்னடா சிந்திக்கிற என்று சொல்லி அவர் அப்பாலே போன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். ரொம்ப மிஞ்சின சீசனாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கோபமும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய மோசையாக இருந்தாலும் பிடிச்சி நிறுத்திவிட்டார்ல, நீ நின்றா இங்கேட்டார்ல. ஸ்தோத்திரம். ஆமாம், நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே காலம்லாம் மலையிலேயே போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அந்தந்த மலையில் கொண்டு போய் மோசையை வச்சு கடைசியில் செத்ததும் மலையில் தான். ஆண்டவர் செத்ததும் இந்த மலையிலேயே அடக்கம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அதனால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கோபக்காரனுக்கெல்லாம் புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். இதை பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு மேலே. ஏதோ விசேஷமாக சிலா வேலைக்கு கொண்டு போன மாதிரி கொண்டு போகிறாரு. பார்த்தா இதை பாரு மோசே காணான, இதுக்கப்புறம் நீ உள்ளே போக முடியாதுன்ட்டார்.
சோத்திரம். ஒரு வார்னிங் கூட கொடுக்கல. சரி இப்படி இனிமேல் செய்யாதா விட்டுரு அப்படின்னு கூட சொல்லலை. அப்படி கூட சொல்லலை பாருங்க. அவரு இந்த பாரு இதான் காணான், உன் ஜனங்கள் இங்கே தான் போகிறாங்க, ஆனால் நீ போக மாட்டேன். சோத்திரம். நீ போக மாட்டேடான்ட்டார். சோத்திரம். எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபங்க. உன் கோபத்தினால தேவனுடைய ராஜ்யத்தை இழப்பது நிச்சயம். தேவனுடைய ராஜ்யத்தை க்ளோஸ், அவ்வளோதான். அதை பற்றி நமக்கு ஒரு சிந்தையே இருக்க வேண்டாம். நீ கோபத்தை மாற்ற தயாராக இல்லைன்னா, கோபத்தை மாற்றுவதற்கு நம்மளால் முடியலன்னா கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாழ போகிறது இல்லை. சோத்திரம். அந்த கோபத்தினால இப்போ நிறைய இழக்க போகிறோம். சோத்திரம். ஆமாம், இதான் உண்மை. ஏற்கனவே கோபத்தினால வாழ்விலே சில பிரச்சனையெல்லாம் இழந்துட்டாங்க, பல நல்லதெல்லாம் இழந்துட்டாங்க. ஆனால் இப்போ கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ண போகிறோம்? இழக்க போகிறோம். இந்த கோபம் எவ்வளோ பிரச்சனை உள்ளதுன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறாரு, விட்டுருன்றார், விட்டு விடுன்றார். உன் கோபத்தை விட்டு. இப்போ நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், என்னத்துக்கு முழங்கால் போடுறேன்? சோத்திரம். என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணால் சாந்தம் வேணுங்க, ஜெபம் பண்ணால் அன்பு வேணுங்க, ஜெபம் பண்ணால் இறக்க குணம் வேணுங்க, ஜெபம் பண்ணுனா கீழ்ப்படுதல் வேணுங்க. எதுவுமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற ஜென்மமாக இருந்தால் உன்னை வச்சு என்ன செய்ய முடியும்? கோபக்காரனுக்கு பரலோகம் உண்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. கோபக்காரனுக்கு பரலோகம் உண்டா? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு, எதிராக உன்னை தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறாரு. அதில் படிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மனுஷனை தீட்டுப்படுத்தும் காரியங்கள். எடுத்துட்டீங்களா? சோத்திரம். சோத்திரம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடும், காமவிகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றால் இந்த கோபத்தில் அடங்கி இருக்கிற இவ்வளவும் அடங்கி இருக்கு. இந்த கோபக்காரனுக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்கல்ல, இத்தனை விஷயமா அவனுக்குள்ள இருக்கும். இந்த கோபம் வந்தாவே இந்த கோபத்துக்கு கீழே இவ்வளோ பிரச்சனையும் வந்து சேர்ந்துடும். சோத்திரம். எனக்கு வேண்டான்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஆஃபராக கிடைச்சிடும். நீங்கள் கோபம் மாத்திரம் பட்டுருங்க, மீதி எல்லாம் பின்னாடி இது வந்து நிற்கும், ஒரு ஆஃபராக வந்து நிற்கும். சோத்திரம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் தலைமை கோபம், தலைமைத்துவம் வந்து கோபம். அந்த கோபத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா சொல்ல முடியாது. அது வந்துடும், கோபத்தோட சேர்ந்து வந்துடும். ஏன்னா அது இருதயத்துக்குள்ளிருந்து வர்றது தானே. ஃபர்ஸ்ட் வரதே கோபம்தான். கோபத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஒன்றா வெளியே வரும். இந்த விஷயங்கள்லாம் கோபத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. முதலாவது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வர்றது கோபம்தான். அந்த கோபம் வரும்போது தான் இதெல்லாம் அப்படியே பின்னாடி ஒன் பை ஒன்னா தொத்திக்கிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி வந்து சேர்ந்துடும். சோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு கோபத்துக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா? 13 ஆஃபர். ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுலேருந்து எல்லா சிந்தையும் வரும். சோத்திரம். எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா போராட்டமும் வரும். நீங்கள் அப்படியே சிந்திச்சு பாருங்கள். நம்ம பழைய லைஃப்பை அப்படியே நினச்சி பாருங்கள். இந்த கோபம் குடியிருந்த நாட்களில் நம்ம ஜீவன் எப்படி இருந்தது, என்ன சூழ்நிலையில் இருந்தோம், அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அதனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த விஷயத்தை நல்லா யோசி. கோபத்தை என்ன செய்ய, சினத்தை விட்டு விடு, கைவிட்டு விடுன்றார். சோத்திரம். நீங்கள் இந்த வசனங்கள்லாம் புதிய மொழிபெயர்ப்பில் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் விசேஷமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். புதிய மொழிபெயர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான தகவல்லாம் அதில் இருக்குது. ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். அதனால் கோபம் என்று சொல்லுகிறது நமக்கு அது சாப்பாடு போட போகிறதில்ல, அது நம்ம வாழ வைக்க போகிறதில்ல, அது நம்ம கெடுக்கக்கூடியது. அதனால தான் அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோபத்தை நீ விட்டுறணும்
என்றெல்லாம் சொல்கிறார். நீங்கள் அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதா? பாவம் செய்யாதீர்கள். பாவம் செய்யாதீர்கள் சொல்லுது. ஆனால் நம்மால் அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் முடியாது. ஏன்னா கோபத்துக்கு ஆஃபர் இவ்வளோ இருக்குது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எபேசிய சபைக்கு பவுல் சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா அங்கே புருஷன் மனைவிக்குள்ளே ஏராளமான பிரச்சனை. புருஷன் மனைவிக்குள்ள அந்த எபேசு சபையில் ஒரே போராட்டம். அதனால் நிறைய வழக்குகள் வந்து நிற்குது. பவுல்கிட்ட நிறைய வழக்குகள் வந்து நிற்குது. இவன் மனைவி அப்படி வச்சுருக்கிறான், இவன் புருஷன் அப்படி வச்சுருக்கிறா, அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒருமனை இல்லை, ஒற்றுமை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி ஏதோ பண்ணி இப்போ சபைனா என்னன்னு சொல்லி அங்கே தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்தி புருஷனை குறித்து மனைவியை குறித்து வரிசையாக கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்து இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ அந்த கோபத்தில் கொண்டு போய் வச்சுட்டார். ஏடா, உங்கள் குடும்பத்தில் பிரிவினை வர்றதுக்கு, பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா கோபம். சோத்திரம். உன் கோபத்தை விடு என்று சொல்கிறார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நீ கோபம் கொள்ளலாம்ப்பா, என்ன செய்யணும், ஆனால் பாவம் செய்யக்கூடாதே. ஆனால் நீ பாவம் செஞ்சிடுறியே. நீ பாவம் வராதுன்னு சொல்ல அவர். நல்லா யோசிச்சு பாருங்க. கோபம் கொண்டாலும் நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அது முடியாதே. ஏன்னா கோபத்துக்கு ஆஃபர் நிறையா இருக்கு. அதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் தாங்க முடியாது. அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் கோபத்தை விடுறது தான் நல்லது. சோத்திரம். அடுத்த 100 வசனம் படிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 1:19 படிங்க. யாக்கோபு நிருபம் 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். நல்லா கவனிங்க. இந்த கோபத்தை நல்லா கவனிக்கணும். கோபத்தை நம்ம மட்டுப்படுத்தணும், கோபத்தை போக்கணும்னா ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, சகோதரன் நீங்கள் கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம கேட்கவும் மாட்டோம்ல. கோபக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்குற விஷயத்தை விட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுறதை கேட்போமே, அதை கேட்க மாட்டாங்க. முன்ன பேசுவாங்க. அப்புறம் கோபம் என்ன வரும் யோசிச்சு பாருங்க. புருஷன் மனைவிக்குள்ள புருஷனை மிஞ்சி மனைவி பேசுவான், மனைவியை மிஞ்சி புருஷன் பேசுவான். 2 பேரும் பாருங்க மாறி மாறி பேசிக்குவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு, எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்கணும். ஆனா நம்ம எடுத்த உடனே நமக்கு சர்ப்பம் படையெடுக்கிற மாதிரி நம்ம கோபம் வந்துடுது இல்ல. சோத்திரம். இந்த கோபத்தை வச்சு என்ன வீடு கட்ட போற சொல்லுங்க. இந்த வீடு என்ன, உன் வீட்டில் யார் வாழ்வா? நீ கோபத்தில் குடியிருக்கிற நீ உன் வீட்டில் வாழ்றது யாரு? உன் வீட்டில் எல்லாரும் வாழ முடியாது. நீ கோபக்காரன், நீ கோபக்காரி. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. நீங்கள் படிங்க. யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதம். 3 விஷயத்தை கொண்டு வர்றாரு. 1, கேட்கிறதற்கு தீவிரம். கேட்டு எல்லாத்தையும் முடிச்ச பிறகுதான் யோசிச்சு பேசணும், அப்புறம் தான் கோபிக்கணும். இப்போ என்ன ஆகுது? ஸ்தோத்திரம். நல்லா தாமதிக்கணும். அப்போ அந்த கோபம் தான் லாஸ்ட்டில் வரணும். அது எல்லாத்தையும் கேட்டு கூட்டி கழித்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த கோபத்தை எடுக்கிறது. கொஞ்சம் சரி பரவாயில்ல விடு, ஏதோ முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு போகிறது தான். ஸ்தோத்திரம். ஏதோ சேர்ந்துட்டாங்க, வச்சுட்டாங்க, பேசிட்டாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோபப்பட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இப்போ நம்ம கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி வரக்கூடாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ பேசிட்டே இருக்கிற பத்தியா, இந்த வார்த்தை தான் உனக்கு விரோதமாக வேலை செய்யுது. எதுக்கு எடுத்தாலும் பேசுறது. தேவ பிள்ளைகள், உங்கள் பேச்சு உங்களை என்ன செய்யுது, 2ஆக்கிடுது. பேசுகிற அனுபவத்தை விடணும். ரொம்ப பேசுறது, ஓவராக பேசுறது, எதையும் கேட்கறது இல்லை. எதுக்காக இப்படி செஞ்சாங்க, எதுக்காக இப்படி சொன்னாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு ஒரு விளக்கம் கேட்கறது இல்லை. உடனே ரிசல்ட், ஹல்லேலூயா, உடனே தீர்ப்பு. ஸ்தோத்திரம்.
கோபம்லாம் பின்னாடி தான் லாஸ்ட்டில் வரணும், ஆனால் முன்கூட்டியே வந்துடும். எதையும் கேட்கறதில்ல, முன்னாடியே கோபம் வந்துடும். நீ முன்னாடியே கோபம் வந்தா 13 ஆஃபர் கிடைக்கும். 13 ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் உனக்கு வேணும்னா கோபடு, இது வேண்டான்னா ஆண்டவருக்குள்ள அமைதியாக இருங்க, கர்த்தருக்குள்ள அமைதியாக இருங்க. ஓவராக கோபப்படுறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 15:1 நீதிமொழிகள் 15:1 சீக்கிரம் படிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். சொல்லுங்க, என்ன மாற்றும்? உக்கிரத்தை மாற்றும். உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். நல்லா கவனிக்கணும். உக்கிரமான சோத்திர திரும்ப படிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நல்லா கவனிங்க, மெதுவான பிரதியுத்தரம். அதனால் நம்ம எடுத்தோடனே கோவப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால அதில் எந்த விதமான லாபமும் இல்லை. கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணால், அதை மெதுவாக நம்ம செய்யும்போது எல்லாம் நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். சோதரம் ரொம்ப அவசர புத்தி எதுக்கு எடுத்தாலும் பொட்டுன்னு போட்டுடணும். அப்படி தான் நம்ம எல்லாம் செய்கிறது. சோதரம் சிலர் வேணுன்னே பண்ணுவாங்க, அது என்னதான் தெரியாது. இன்னும் பொறுத்து போகிறதுக்கு தன்மையே இருக்காது. அதுக்குள்ளே அவ்வளோ ஆவி இருக்கும். கெட்ட ஆவிகள்லாம் உள்ளே இருக்கிறதுனால தான் எதையும் சகிக்கிறதில்ல, எதையும் கேட்கறதில்ல, எதையும் வைக்கிறதில்ல, பட்டார்னு போட்டு உடைச்சிடுறது. சோத்திரம் இதெல்லாம் தாங்க முடியாத ஜென்மங்களை வச்சு கடவுள் என்ன செய்வாருன்ற சொல்லுங்க, என்ன செய்வார்? ஆப்டால் ஒரு சின்ன வார்த்தையை தாங்க முடியல, ஒரு சின்ன காரியத்தை தாங்க முடியல, நீ எதுக்கு யூஸ் ஆக? சோத்திரம் ஆண்டவர் இயேசு அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பார்? சோத்திரம் எத்தனை என்னன்னா சொன்னான், எல்லாத்தையும் அவர் கேட்டு தானே போனார். எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி விட்டுட்டு போல, கேட்டு ஜீர்ணிச்சுட்டு தான் போனார். சோத்திரம் நம்ம தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுன்னு சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் விடலை. சோத்திரம் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. சோத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கோபிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் இந்த கோபம் சோத்திரம் மெதுவான பிரதித்தரம் அந்த உக்கிரத்தை தணிக்கும். கடும் சொற்களோ கோபத்தை தூண்டிவிடும். சோத்திரம் கடும் சொற்கள் தான் இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்துறது. எல்லா இடங்கள்லையும் கடும் சொற்கள், மனதை புண்படுத்துகிற வார்த்தைகள். சோத்திரம் இதான் இன்னைக்கு கோபத்தை கொண்டு வருது. அல்லேலூயா, சோத்திரம். அந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இப்போ தங்கி தாபரிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். சங்கீதம் 4:4 படிங்களேன். அதில் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 4:4 சொல்லும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்க படுக்கையில இருதயத்தை பேசிக்கொண்டு வீதியெல்லாம் தூட்டி திரிங்கன்னு சொல்லல. உங்க படுக்கையிலே அமர்ந்து என்ன செய்யுங்க? உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சோத்திரம் கோபத்தெல்லாம் உனக்குள்ளேயே அடக்கிக்க, உன் இருதயத்துக்குள்ளே வச்சுக்க, உன் படுக்கைக்குள்ளேயே வச்சுக்க. நல்லா படுக்கையில் உட்காந்து நல்லா படுத்துக்கிட்டு உன் கோபத்தெல்லாம் வெளிப்படுத்து. சோத்திரம் என்ன ஆத்திரம் இருக்கோ என்ன இருக்கோ எல்லாம் அப்பாட்ட சொல்லி சரி பண்ணிடுங்க. சோத்திரம் அதெல்லாம் நம்ம வளர்க்கவே கூடாது. கோபம் ஒரு நல்ல பூச்செடி இல்லை, அது நல்ல கனி செடி இல்லை, அல்ல கனி மரமும் இல்லை, அதை போய் வளர்க்குறதுக்கு. சோத்திரம் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நம்ம வளர்க்கவே கூடாது. சும்மா ஜபா ஊழியா அதெல்லாம் சொல்கிறோம், சொல்லிவிட்டு நம்ம இப்படியே அலையக்கூடாது. கோபத்தை விடணும், கோபத்தை தகர்க்கணும். உன் வாழ்க்கையில் கோபத்தை முடிச்சிட்டின்னா கர்த்தருடைய வரங்கள் உனக்குள்ளே இறங்கி வரும். என்ன வரும்? வந்தானா வராட்டா போனா என்னன்ற மாதிரி இருக்கு. நீங்கள் நிற்கிற நிலையை பார்த்தா வந்தா என்ன வராட்டா போனா என்ன, நமக்கு என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்குது. சோத்திரம் அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் ஒரு வசனம் படிங்க. கொலோசியர் 3:8 படிங்க. கொலோசியர் 3:8. இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். சோதரன் இந்த கோபத்துக்குள்ளே எல்லாம் அட்டாச் ஆகிடும் பாருங்க.
கோபங்கிற அந்த இடத்துக்குள்ள என்னென்ன வருது பாருங்க, என்னென்ன வருது பாருங்க. இதுலேயே கொலோசே சபைக்கு பவுல் சொல்லும்போது கொஞ்சம் பிரித்து சொல்கிறாரு. அங்கே இயேசுநாதர் சொன்னதை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சொல்கிறாரு. முதலாவது கோபத்தில் ஃபஸ்ட்டு உனக்கு என்றாவது என்ன அப்படிங்கிறத புட்டு வைக்கிறாரு பாருங்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. கொலோசே சபையில் இந்த கோபக்காரர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த கோபப்படுறவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ தனி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். தனியாக அந்த நிருபத்தை அவங்களுக்குன்னு தனியாக எழுதுறாரு. சோத்திரார். திரும்ப படிங்க. இப்பொழுதோ கோபமும், நல்லா கவனிக்கணும். அவர் சொல்கிறாரா, நான் எழுதுகிற அந்த நாட்களில் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பயங்கர கோபக்காரலாம் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய முடியாது. நீங்கள் எப்படியா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சொல்லி இப்போ உடனே சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இந்த கோபத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தோழர்கள். பார்த்தீங்களா, கோபத்துக்கு தோழர்கள் எத்தனை? 4 தோழர்கள் அங்கே வச்சிருக்கிறார். சோத்திர கோபம் 4 தோழர்கள். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. சோத்திர 4 தோழர்களையும் இந்த கோபத்தையும் அப்படியே பாருங்க. இந்த கோபம் தான் நல்ல ஹெட்டு. அவங்களுக்கு 4 தோழர்கள் வச்சிருக்கிறார். அந்த 4 தோழர்களும் எப்போதும் அந்த கோபத்தோடு தான் நிற்பாங்களாம். அந்த கோபம் எங்கெல்லாம் போதோ அந்த 4 தோழர்களும் கூடயே போயிடுவாங்களாம். சோத்திர கூடயே போயிடுவாங்களாம். அந்த கோபத்தில் அந்த கோபம் வந்துச்சுன்னா பின்னாடி 4 தோழர்களும் வராங்கன்னு அர்த்தம். சோத்திரம். எப்படி? 4 தோழர்களும் வராங்கன்னு அர்த்தம். சோத்திரம். இன்னைக்கு வீட்டில் இந்த கோபம் இருந்துச்சுன்னா உன் பின்னாடி இருக்கிற அந்த 4 தோழர்களை கொண்டு உனக்கு தலைவலி தான். சோத்திரம். நீ வேண்டானாலும் அவங்க போக மாட்டாங்கல்ல. ஏன்னா இவங்களுக்கும் அந்த தோழருக்கும் கனெக்ஷன் இருக்கு. கோபத்துக்கும் 4 தோழருக்கும் கனெக்ஷன் இருக்கு. அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆமாம், ஒன்றும் கோபத்தை விட்டுரு, 4 பேரும் தொலைஞ்சிருவாங்க. நீ கோபத்தை விட மாட்டேன்னா இந்த 4 பேரும் ஒன்று விட மாட்டாங்க. ஆமாம், இயேசுநாதர் சொன்னார், 13 சொன்னார். ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது அந்த கொலோசே சபைக்கு அவர் சொல்லும்போது இந்த 4 பேரை தான் சொல்கிறார். இந்த கோபத்துக்கு கூடவே நண்பராக சிநேகராக இருந்து வாழ்ந்து வர்றது இந்த 4 பேர் தான். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம எப்படி கோபத்திலே வாழ்க்கையை ஓட்டிடுவோமா? 4 தோழர்களும் நம்மோடு வருவாங்க. லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்தோத்திரம். திரும்ப ஒருக்க படிங்க அந்த வசனத்தை, திரும்ப ஒருக்க படிங்க பார்க்கலாம். இப்பொழுதோ கோபமும், நல்லா கவனிக்கணும். இப்பொழுதோ, எப்பயோ இல்லை, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். எங்கெல்லாம் நீ வம்பு பண்றியோ அங்க உனக்கு கோபத்தினால வர வம்பு தான். ஆத்திரக்காரனுக்கு புத்திமாட்டு. உண்மைதான். அந்த கோபம் வந்தாலே இந்த 4 தோழர்களும் ரெடியா இருப்பாங்க. ஆமா, வந்து உன்னை சேதப்படுத்தணுன்னே வந்துருவாங்க. சோத்திரம். அதனால இந்த 5 பேருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதனால இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்ட நீங்க நாம எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா மதிக்க கற்றுக்கணும். இந்த 4 தோழர்களையும் வர விட்டுறாதீங்க உள்ள. அதுக்கு மெயின் இந்த கோபக்காரனை வாசல்லே நிறுத்திடுங்க. சோத்திரம். இங்கே நம்ம இந்த நபர்கிட்ட பேசுனா கோபப்படுவாங்கன்னா விலகி போயிடுங்க. சோத்திரம். அவ்வளோதான். நீங்கள் பேசிட்டுலாம் இருக்கணும்னு தேவையில்லை. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். அதனால் பேசாமல் இருந்து பாருங்க, உங்களை கடவுள் ஞானியாக முத்திர போடுவார். ஆனால் நீ பேசி உன் கிருபையில் போக்கடிக்கிற, நீ பேசி ஆண்டோடைய பிரசன்னத்தை போக்கடிக்கிற, நீ பேசி ஆண்டோடைய எல்லா ஆசீர்வாதமையும் இழந்துட்ட. உன் வார்த்தையில் தேவ மகிமை இல்லை, தேவ கோபம் இருக்கிறது. அதனால் வார்த்தையை மாற்றிக்கணும். சோத்திரம். இந்த கோபம் வரும்போது இத்தனை தோழர்களும் பின்னாடியே வந்துடுறாங்க. இவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி நம்ம சரி பண்ணிடுவோமா? சோத்திரம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, இந்த 7 விதமான கோபம், இந்த கோபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா. நான் என்னமோ பெரிய பரிசுத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இந்த கோபம் என்கிட்ட இருந்துட்டு தான்ப்பா இருக்குது.
சோத்திரம். இந்த கோபத்தினால நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த கோபத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். சோத்திரம் சோத்திரம். ஆமீன் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கோபத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கோபத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த கோபத்தினால என்னை பரிசுத்தம் இந்த கோபத்தினால் வருகிற இந்த வேதனைக்கும் தண்டனைக்கும் என்னை நீங்களாக்குங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? என்ன கோபம் ஆண்டவரே, இந்த கோபம் நமக்கு வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, இந்த கோபத்தை தூக்கி எறிங்க. சோத்திரம். அனுதின வாழ்க்கையில் நீ பண்ணுற ஜெபம் உண்மையாக இருந்தால் இந்த கோபத்தை முதல்ல தணிக்கணும். நீ கோபப்பட்டுட்டு பண்ணுற ஜெபம் வேஸ்ட்டு. வெடிப்பான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுறதுக்கு எதுவாக முடிஞ்சிடும். சோத்திரம். எந்த ஆசீர்வாதமும் தங்காது. சோத்திரம். நீ கோபத்தோடு செய்கிற ஜெபங்கள் வேஸ்ட். அந்த ஜெபத்தில் உனக்கு மேன்மைலாம் வராது. சோத்திரம். ஆண்டவர் மோசையை ஜெபமே பண்ண இல்லை, நீ கோபப்பட்டில்லடா கிளம்படான்ட்டார். ஆண்டவர் பயங்கர கோபக்காரர். சோத்திரம். அவர்கிட்ட இதெல்லாம் செல்லாது. சோத்திரம். அது மோசையை தான் உதாரணமாக நமக்கு வச்சுக்கிட்டார். சோத்திரம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவர், நீ என்னை பரிசுத்தம் பண்ணல மோசே, நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை, நீ என்னை விசுவாசியாமல் போயிட்ட. அந்த கோபத்தை வச்சு சொல்கிறாரு, நீ என்னை விசுவாசிக்கலை, நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை. 2 விதமான காரியத்தை கொண்டு வர்றார். நீ கோபத்தினால பேசின அந்த வார்த்தைகளை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை, நீ என்னை விசுவாசிக்கலைன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? அதனால் நீ காண முடியாது. இதுக்கு ஒரு பெரிய பாவனை அவர் செய்யலைங்க. பெரிய பாவனை ஒன்றும் செய்யலை. கோபந்தான். பார்த்தீங்களா? கோபந்தான். இந்த கோபத்தினாலேயே காணாம இழந்துட்டார். இன்னைக்கு அநேக சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், விசுவாச மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தினால நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறது, கோபத்தை விட்டுட்டு, கோபத்தை விடு. சோத்திர. அது சினம், அது ஒரு பெருவெள்ளம் போன்றது. அது வந்தாலே அடக்க முடியாது. இந்த பெருவெள்ளம் வந்தால் எப்படி அதை அணை போட முடியுமா? போட முடியாது. பெருவெள்ளம் வந்தால் அணை போட முடியாது பாருங்க, அது மாதிரி ஆகிடும். ஜெபம் பண்ணுவோமா? அப்பாட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை அந்த கோபத்திலேருந்து காப்பாற்றுங்கப்பா, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, எங்கள் சபையை காப்பாற்றுங்க, ஆசீர்வதி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சோத்திரம். காட் பிளஸ் யூ.